ஹொசூர் ரிவ்யூஸ் கிளப் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் பேசுகிறேன். விஸ்வாசம் படம் ரிலீஸ் 2 நாள் ஆயிருக்கு. வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் ஹொசூரில் இருக்கிற லட்சுமி தேவி தேட்டர் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். படம் எப்படி இருக்குங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குடும்பத்துக்கு ஏற்ற படம் சிந்திக்க செய்வாங்க. மாசு பக்கா மாஸ் நல்ல எக்ஸலென்ட் மூவி. ரொம்ப ಚೆನ್ನಾಗಿದೆ ஃபிலிம். செம்ம படம். இதோட படமான தலைக்கெல்லாம் செம்ம கெட்டப், செம்ம ஹீரோ, சூப்பர் ஆல். பங்காளிகளா அடிச்சு தூக்கலாமா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எமோஷனலா இருந்தது. வெரி குட் ஆக்டிங் வராரு அஜித். நல்லா இருக்கு. ஹாப்பியா இருக்கு படம். ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த படம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பர். வெரி வெரி சூப்பர். சூப்பராக இருக்கு சார். ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கு. ரொம்ப அழகு. இன்னும் படத்தை விட்டு வரவே மனசில்லை சார். அப்படிங்களா? செம்ம அருமையாக இருக்குது சார். ஸ்மார்ட்டாக செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இன்னும் 10 முறை பார்க்கலாம் சார் படம். செம்மையாகுது. இன்னைக்கு நான் தலை ஃபேனு. தலை தான் மாசு. எப்படி இருந்தாலும் நம்ம தலையை இது பண்ணி வர முடியுமா? இது 3வது வாட்டி பார்க்குறேன். தலை மேலே வச்சுருப்பேன் என் தலையை எப்பயுமே. சரி. ஸோ மாஸ் சீன்ஸ் கிளாஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே அதுவும் சூப்பர். அஜித் சூப்பர் படம் கிட்ட சூப்பர் ஆகிது. நான் 5வது பாட்டுட்டு இருக்கேன்னா 5. ஆமாம், சூப்பர். ஓகே ஓகே. அஜித் பிடிக்குமா? சூப்பர் சார். சொல்ல முடியாது. சூப்பர். தேங்க்யூ. பிடிச்சி எனக்கு கண்ணில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார். தேங்க்யூ சார். சென்டிமெண்ட்டாக இருக்குது படம். இது பார்க்க ஃபேமிலி பார்க்கலாம். ஜாலியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஜாலியாக இருந்துச்சு படம் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அதுதான் தலை செம்மையாக பண்ணிட்டாரு. அதே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. நானே கொஞ்சம் லைட்டாக அழுந்துட்டேன். என் கதையில நான் வில்லண்டா. நான் அஜித் படத்தில் எதிர்பார்த்ததே கிடையாது. நான் தலை ரசிகர் தான். ஆனால் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என் பொண்ணு பக்கத்தில் இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி கடைசியில் நான் ரொம்ப கண்ணி கலங்கிட்டேன். செம்ம படங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும். என் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். எல்லாரும் ஃபேமிலியோட கூப்பிட்டுவாங்க. செம்ம படம். தமிழில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த ஸ்டோரி. அஜித் மட்டும் சூப்பர் ஆக்ஷன் தான். சூப்பராக இருக்குது சார். அந்த கிளைமேக்ஸு, என்டர்மெண்ட்டு, ஆக்ஷனு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது சார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படம் சார். ஃபேமிலி லவ் ஸ்டோரி நல்லா சூப்பர் படம். என்ன படத்தில் ரொம்ப என்ன பிடிச்சது உங்களுக்கு? ஏதோ அவங்க வந்து சொல்ல முடியல சார். அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே. 5 வருஷமா தலை ஃபேனாக இருக்கேன். அஜித் அண்ணாலே ஒரு மாசு ஃபைட்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வருவோம். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் அஜித்தை நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததில்ல. பட் நல்லா இருக்குது. ஸோ ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருன்றீங்க. நல்லா இருக்குது. புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அஜித்தை நீங்கள் அவர் பிரேம புஸ்தகம் ஆரம்ப படத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. அவர் கலாய்க்கிறதும் சரி, அவரோட ஆக்டிங், அதுவும் லாஸ்ட் அந்த 20-15 மினிட்ஸ் வந்து அவசரம் சார். எமோஷனாக இருந்துச்சு படம். நீங்கள் அஜித் ஃபேனா? அஜித் ஃபேன் தான். ஸோ என்ன பிடிச்சிருந்தது படத்தில் உங்களுக்கு? ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி எடுத்துக்கிறாங்க. குட், நைஸ், நல்லா இருக்கு. மாசா தான் இருந்துச்சு. ஆனால் விஸ்வாசம் மரண மாசா இருந்துச்சு. மரண மாசா இருந்துச்சா? என்ன பிடிச்சது? அதில் அப்பா பொண்ணு பாசம் நிறைய இருக்கு. நாளைக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்பா சென்டிமெண்ட் இருந்ததுனால. ஓகே. ஸோ யார் நல்லா நடிச்சிருந்தாங்க படத்தில்? நயன்தாரா தான் பிடிச்சது அஜித்தை விட? எஸ். ஓகே. நான் விஜய் ஃபேன். ஆனாலும் எனக்கு அஜித் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தேன். ஏறி மிதிச்சனுவே ஏரியா வாங்குறதில்ல, மூச்சை கூட வாங்க முடியாது. படம் மாசாக இருக்குங்க. வந்து இன்னும் யோசிக்காமல் போய் படத்தை பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேட்டர் நல்லா இருக்குது. நீங்கள் அஜித் ஃபேனா இல்லை? அஜித் ஃபேன் தாங்க. சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. ஃபேமிலி என்டர்டைனராக இருக்குது. எல்லாருமே போய் பார்க்கலாம். ஸோ நயன்தாரா எப்படி நடிச்சிருந்தாங்க? நயன்தாராக்காக தான் வந்து